அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசினார். நீங்கள் யார் தெரியுமா? என்ன கேட்குறாரு? நீங்கள் யார் தெரியுமா? பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் யார் தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உன் பக்கத்தில் உட்கார போகிறேன்? நீங்கள் யார் தெரியுமா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், நீங்கள் யார் தெரியுமா? நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், நான் யாருன்னு எனக்கே தெரியல, என் வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குதுன்னு எனக்கே தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், ஏன் நான் அப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. அது நிறைய இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம், ஏன் இப்படி இருக்குதுன்னே தெரியல, எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் யார் தெரியுமா? ஆண்டவருக்கு நீங்கள் யார் தெரியுமா? அவருடைய பார்வையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஆண்டவர் உங்களை எப்படி நினைத்திருக்கிறார் என்று தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு நிறைய காரியத்தில் உலகத்தின் பிரகாரமாய் பார்க்கும் பொழுது, உலகத்தோடு கூட நிற்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்கள்ல, உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகள், என் மகன், என் மகள் எனக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். நம்ம யார் என்றால் கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய சிந்தையும் நம்முடைய நடத்தையும் நம்முடைய காரியங்களும் யாரை போல இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லும் பொழுது, நான் கிறிஸ்துவன் என்று சொல்லும் பொழுது, நான் கிறிஸ்துவுக்கு உரியவன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை, ஒரு மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவின் உடையவன். ஆண்டவர், நீங்க யாருன்னு தெரியுமா? நீ யார் தெரியுமா? நீ கிறிஸ்துவின் உடையவள், நீ கிறிஸ்துவின் உடையவன், நீ அவருக்குரியவர்கள், இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தர் பிரித்தெடுத்த நோக்கத்தை மறந்து நம்ம உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்த நோக்கத்தை மறந்து உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார், நீ கிறிஸ்துவின் உடையவன். கிறிஸ்துவை உடையவர்களாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த நெமிலி பகுதியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் கிறிஸ்துவின் உடையவர்களாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ யார் தெரியுமா? நீங்கள் யார்? நீங்கள் நல்லா சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் உடையவர்கள். நாங்கள் ஆண்டவருக்குரியவர்கள். ஆண்டவருக்குரியவர்கள். ஆண்டவருக்குரிய காரியங்களை மிகுந்த கனத்தோடு மிகுந்த மகிமையோடு கூட நம்ம செய்ய எத்தனைப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு நமக்கு பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் எல்லாம் யார்? கிறிஸ்துவின் உடையவர்கள், எனக்குரியவர்கள் நீங்கள் அப்படின்னும் பொழுது, அவருக்குள்ளாக இருக்கிற குணாதிசயம் நமக்குள்ளாக இருக்கணும். நம்முடைய நடையும் நம்முடைய பாவனையும் நம்முடைய அரவணைப்பும் மற்றவர்களோடு கூட நம்ம பேசும் பொழுதும் நடக்கும் போதும் பழகும் பொழுதும் கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடியவர்களாய் நம் வாழும் பொழுது தான் கிறிஸ்துவின் உடையவர்களாய் நம் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரிக்கும் உனக்கும் எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படின்னும் பொழுது, அவங்களுக்கு எனக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் கிடையாது. அவங்கள மாதிரி தான் நானும் இருக்கிறேன். உலகத்தில் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி படைக்கப்பட்டிருக்கலாம். மனித சாயல், எல்லாருக்கும் ஒரே சாயலை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பாவத்தின் சாயலிலிருந்து என்னை விலக்கி தேவ சாயலை எனக்குள்ளாக அனுப்புகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது இறங்கினார். ஒவ்வொரு முறையும் சில பேருக்கு ஞானஸ்தானம் வந்த நாட்களில் ஒரு சிலருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறோம். அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவங்க மேலே ஏறி வரும்போது நான் விசுவாசிப்பேன், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஒரு அலங்காரமாக அவர்கள் மீது இறங்குகிறார். அவர்கள் பரிசுத்த வஸ்திரம் தரித்தவர்களாய்
இந்த இடத்தை விட்டு, இந்த படிக்கட்டை விட்டு இறங்குறாங்கன்றத நான் உணர்வேன். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் அதை உணர்கிறார்களா என்பதை நான் அறியேன். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நான் அதிகமாக விசுவாசிக்கிறது என்னென்னா, அவர்கள் அப்பொழுதிலிருந்து தேவ சாயல் உடையவர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. இப்போ தேவ சாயலோடு கூட இருக்கிறோம் அப்படின்னா, தோற்றம் மாத்திரம் ஆண்டவரை போல இருந்துட்டு என் செய்கையெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்குன்னா, அப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்? நான் என்ன பண்ணுறேன்? வேஷம் போட்டுட்ருக்கேன். ஆமாவா இல்லையா? அதுக்கு பேர் தான் வேஷம், அதுக்கு பேர் தான் நடிப்பு. ஆண்டவரை என் முகத்தில் வைத்துக்கொண்டு என்னுடைய செய்கைகள் எல்லாம் வித்தியாசமாய் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு காரியமாக, ஏதோ ஒரு நோக்கமாக நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் கிறிஸ்துவன் உடையவன் என்று அடையாளப்படுத்தப்பட்டும், கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தோம், ஆண்டவரை திரும்ப திரும்ப மறுதலித்து ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவனாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளாய் இருக்கிற தேவ சாயலை, எனக்குள்ளாய் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய தரித்து கொள்ளுதலை நான் விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு விலகி மறைந்து கொள்வதற்கு நான் எத்தனைப்படுகிறேன். ஏதேன் தோட்டத்தில் அவங்களுக்குள்ளாக பாவம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு போய் மறைஞ்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாவம் செஞ்சிட்ட பிறகு, தேவ சாயலை இழந்த பிறகு தான் நம்மளுக்கு என்ன தெரியும், பாவம்ன்றது தேவ சாயல் என்னை விட்டு நான் இழந்துட்ட பிறகு எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். குற்ற உணர்வோடு கூட ஆண்டவர் ஆராதிக்கவே முடியாது. குற்ற உணர்வோடு கூட வேதத்தை வாசிக்க முடியாது. குற்ற உணர்வோடு கூட ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியாது. குற்ற உணர்வோடு கூட ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. அப்படி நம்ம செய்கிற எந்த காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். அவர் எதை அங்கீகரிக்கிறார்னா, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. துதிக்கிறதா இருந்தாலும், ஜெபிக்கிறதா இருந்தாலும், வேதத்தை வாசிக்கிறதா இருந்தாலும், கர்த்தருக்கு கொடுக்கிறதா இருந்தாலும், என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் கர்த்தருக்கே என்று நான் அதை செய்யும் பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளில் பிரியப்படுகிறார். தேவ சாயலை இழந்து போயிட்டோம் அப்படின்னா அவங்களும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு உபவாச ஜபன்றது எப்பவுமே நம்மளுக்கு தெரியும், அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அறிவிப்பில் இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த ஆராதனை கலந்துக்காமல் இருக்கிறாங்க? அவங்கெல்லாம் தேவனுடைய சாயலை இழந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற சில பாவ உணர்வுகள் நிமித்தமாய் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணுறாங்க? மறைஞ்சுக்கிறாங்க. ஆலயத்துக்கு வரணும்னு பிரியப்படுறது யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னார் பாருங்கள், இந்த 1 கொரிந்தியர் 3:23 கிறிஸ்துவின் உடையவர்களுக்கு என்ன இருக்கும்? ஆராதனைக்கு போகணும், ஜபத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், நம்மளுக்குள்ள அந்த பாரம் இருக்குது. உபவாச ஜபம் வச்சுருக்கிறாங்களே, எப்படா போது வெடியும், 10 மணிக்கு தானே வச்சுருக்கிறாங்க, நம்ம போயிடணுன்ற எண்ணம் இருக்குது. அவங்க வந்துடுவாங்க. அவங்க தான் யார்? நீங்களாம் தப்பிச்சுக்கிட்டீங்கல்ல. இன்றைக்கி நீங்கள்லாம் தப்பிச்சுக்கிட்டீங்க. திடீர்னு வந்தவங்க கூட தப்பிச்சிட்டிங்க. இன்றைக்கி ஆண்டவர் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆராதனைக்கு வந்துட்டோம், கர்த்தரை துதிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் வீட்டில் இருந்து கொண்டே இல்லை, நம்ம 1000 காரணம் சொல்லலாம். நான் வர முடியாததுக்கு பல ரீசன் நான் சொல்ல முடியும். ஆனால் எந்த ரீசனும் சொல்லாமல் நான் ஆராதனைக்கு வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் தான், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அதனால் வர்றேன். இந்த உலகத்தில் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்காக பாரம் பட்டு நான் ஜெபிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்? ஆலயத்துக்கு நான் வரேன். வேறு எதுக்காகவும் நீங்கள் வரல. ஆமேன். நல்லா சொல்லுங்கள், ஆமேன். அதுக்காக மட்டும்தான் நம்ம ஆலயத்துக்கு வருமே. அப்போ ஆண்டுடைய சமூகத்தை விட்டு மறைந்து கொள்ளுகிறாங்கன்னா, அவங்க கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தும் கிறிஸ்துவை வெளியே கொண்டு வந்து காண்பிக்கக்கூடியாத ஒரு தரிசனம். எப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு இப்போ பாருங்கள், ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அது பேட்ரி லோன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுது? சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. 15 பாயிண்ட் இருக்கும்போது ஒரு அலர்ட் கொடுக்கும், பிளிங்க் ஆகும். 15 மணிக்கு 15% காட்டி ஆஃப் ஆக போகுதுன்னு சொல்லும். கொஞ்சம் நேரத்தில் 10% காட்டும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? கொண்டு போயிட்டு
சார்ஜ் போடணும்னு நினைப்போம் பாருங்கள். அது மாதிரி தான் நம்ம லைஃபு. சில பேர்தெல்லாம் ரொம்ப நாளாக பிளிங்க் ஆகினே இருக்குது, துடிச்சிக்கிட்டு இருக்குது. சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? திரும்ப அது சார்ஜ் போட்டு ஆன் பண்ணணும். சார்ஜ் போட்ட உடனே ஆன் பண்ணலாம், ஆனால் அது ஒரு தரமானதாக இருக்காது. நல்ல சார்ஜ் நமக்கு எப்போ குறையிற மாதிரி தெரியுதா, ஆண்டவர் விட்டு தூர போகிற மாதிரி தெரியுதா, ஆண்டு அபிஷேகத்தை விட்டு தூர போகிற மாதிரி தெரியுதா, ஆண்டருடைய ஆலயத்துக்கு போய் திரும்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்டு என்ன பண்ணிக்கணும், நான் சார்ஜ் பண்ணிக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எனக்கு எனர்ஜியா பலன் உள்ளதா மாறும். அவருடைய வார்த்தை எனக்குள்ள போகும்பொழுது திரும்ப நான் கிறிஸ்துவை உடையவனாய் நான் மாற முடியும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிலைமைகளும் புரிந்து கொண்டு, சில சமயங்களில் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு நான் மறைஞ்சு கொள்றதுக்கு நான் ஆயத்தமாகறேன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், ஐயோ நம்ம கடவுளை விட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டுருக்குறோம் போல், இனிமேல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்குரிய கனத்தை எந்த மனுஷனுக்கோ எந்த காரியத்துக்கும் செலுத்தக்கூடாது. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். சபையில் ஆராதனை நடந்திருக்கிற நேரத்தில் வீட்டில் உக்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே எவ்வளோ பெரிய கஷ்டம், அது எவ்வளோ பெரிய ஒரு பாரமாக இருக்கும். சர்ச்சில் இன்றைக்கி பாஸ்டிங் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கோம், ஆனால் நம்மளால் போக முடியலையே அப்படின்னு நிறைய பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க. அது எனக்கு தெரியும். சில சகோதரிகள்லாம் வேலைக்கு போயிட்டு பாஸ்டிங் ப்ரேயருக்கு போக முடியலையே, சில சகோதரிகள்லாம் பாஸ்டிங் ப்ரேயருக்கு போக முடியலையே, வேலை வச்சிட்டாங்களே இன்றைக்கி அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. சில பேர் வீட்டில் இருந்துக்கிட்டோம், சபைக்கு வரத்துக்கான சூழ்நிலை இருந்தோம், காரணத்தை தேடி கண்டுபிடிச்சி டீச்சர்கிட்ட சொல்கிற மாதிரி வயிற்று வலி கால் வலி இதில் பர்மிஷன் சொல்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லைல்ல. அந்த பாரம் இருக்கிறவங்க ஆராதனைக்கு வராங்க, அந்த ஆத்ம பாரம் இருக்கிறவங்க ஜெபிக்கிறாங்க, அந்த பாரம் இருக்கிறவங்க கர்த்தரை தேடுறாங்க. அவங்க தான் கிறிஸ்துவை உடையவர்கள். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறது நம்முடைய ஊழியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் இங்கே ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறதுனால தான் நம்ம சபையில் மாற்றங்கள் வருது. நம்ம ஜெபிக்கிறதுனால நம்ம குடும்பங்கள் ஆசீர்வாதம் வருது. நம்ம ஜெபத்தை விட்டுட்டோம் அப்படின்னா, ஜெபிக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆண்டுடைய சமூகத்தை நம்ம இழந்துட்டோன்னா ரொம்ப நீங்கள் இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்களே. ஆண்டுடைய சமூகத்தில் இந்த லெவலுக்கு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன்னு தெரியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஸ்தானத்துக்கு வரதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போது நம்மளுக்கு பேட்டரி லோ ஆகுதுன்னு தெரியும் போதே சபைக்கு என் ஊழியத்தில் என் ஆண்டரோடு கூட இணைந்து நான் பாடி ஜெபம் பண்ணி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்ணி திரும்ப என்னை ரீசார்ஜ் பண்ணிக்கணும், நான் ஆண்டவருக்காக அப்படி எழும்பி நிற்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனால் இன்னி வரைக்குமே நம்மளால் சில காரியங்களை உணர்ந்து கொள்ளவே முடிய மாட்டுது. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் யார் தெரியுமா அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், நீங்கள் என் பிள்ளைங்க, நான் கிறிஸ்துவை உடையவர்களாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பில் எப்பொழுது நிலைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, கர்த்தர் உங்களை யாராய் தெரிந்து கொண்டிருக்கிறான்ற மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இப்போது ஆண்டவர் முதலாவது நம்ம கிறிஸ்துவை உடையவர்களாக அடையாளப்படுத்துகிறார். ரெண்டாவது எப்படி சொல்கிறாரு, நம்மெல்லாம் யாரா? எனக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு விசேஷமானவங்கன்ட்டு. ஆண்டவர் பாருங்கள், அவர் விட்டு கொடுக்க மாட்டுறாருங்க, அவர் பிள்ளைங்கள்ல. இதில் யோனா மாதிரி நான் தான் பாஸ்டனுக்கு தான் பிரச்சனையே. அவர் எதுனா சொல்லுவார், நாங்கள் சொல்லிடுறோம்,
திரும்ப அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் ஏதாவது மன உருக்கப்பட்டீங்கன்னா அவர் மனம் இறங்கிடுவார். இங்கே யார் தான் அப்படி நிற்கிறது? பாஸ்டர் தான். யோனோ போல் அண்ணாதான் இருந்தாலும் அவர் பிள்ளைங்களை விட்டு கொடுக்குறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? அவங்க விசேஷித்தமானவர்கள்ப்பா. ஆகாயத்து பச்சி பறவைகளை கவனித்து பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. அது போல தான் பரமபிதா என்ன பண்ணுறாராம், அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு பிழைப்பூட்டுகிறவராகவும் அவர்களை விசேஷித்தமானவர்களாக வைக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் விசேஷமானவங்க. அதுக்கு என்ன பேர்னா ஸ்பெஷல். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு நான் எங்கே ஸ்பெஷலு, இன்றைக்கி யார் முகத்தில் முயற்சனே தெரியலையே நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல், இவர்கள் ரொம்ப விசேஷித்தமானவர்கள். ஆண்டவர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை தான் என்ன பண்ணுறாரு, சிட்சித்து கண்டித்து உணர்த்துகிறார். நம்முடைய சபையை அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால, அவர் ரொம்ப விரும்புறதுனால, மற்ற பிள்ளைங்க எதனா பண்ணிட்டு இருந்தாங்க, தவறு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்பா அம்மா பார்த்தா ஹேய் யார் என்ன பண்ணுகிற அப்படின்னா ஓடிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் தம் பிள்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கூட்டு வந்து அதை கண்டிப்பாங்க. ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணினா அவ்வளோதான் அடித்து அவன் திரும்ப அந்த தவறு செய்யாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அவனை திருத்தணும்னு பார்ப்பாங்க. அதுபோல தான் ஆண்டவரும் கூட நம் மீது அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார். நம்ம தவறும் பொழுது அவருடைய சமூகத்தை விட்டு மறையும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப அவரிடத்தில் கிட்டி சேர்ப்பதற்காக, உங்களை தட்டி எழுப்புறதுக்காக, தட்டி எழுப்பவும் கட்டி எழுப்பவும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளை சிட்சிக்கிறார். எத்தனை பேர் அவர் சிட்சிக்கிறது சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க? உண்மையிலேயே கண்டிக்கிற அப்பா அம்மா மேலே நிறைய பிள்ளைங்களுக்கு கோபம் இருக்கும். ஆனால் ஒரு காலம் வரும்பொழுது அவங்க யோசிப்பாங்க, சே எங்கள் அப்பா அம்மா என்னை கரெக்டாக தான் வளர்த்துருக்குறாங்க, என்னை கரெக்டாக தான் கண்டிஷன் பண்ணிக்கிறாங்க, அவங்க என்னை கண்டிக்கலைன்னா என் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் பாருங்கள். அதுபோல தான் கர்த்தர் சில சமயங்களில் நம்ம கடிந்து கொள்ளும் பொழுது, சில விஷயங்கள் எச்சரிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை திட்டும் போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து நிற்க வச்சுட்டீங்களே, எங்களை ஏன் இப்படி வாட்டி வதக்கி எடுக்கிறீங்க? நெருப்பில் சுட்டாதான் தங்கம் தனியாக பிரிஞ்சு வருமா, தெரியுமா உங்களுக்கு? கொல்லன்களை பார்த்துக்கிறீங்களா? நகை செய்கிறவங்கள பார்த்துருக்கிறீங்களா? ஒரு சின்ன அடுப்பு மாதிரி ஒன்று வச்சுட்டு அதில் நெருப்பு போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பொற்கொள்ளர் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நெருப்பை நல்லா ஊதி அது என்ன பண்ணுவாங்க, அதில் அந்த தங்கத்தை கட்டி போட்டு அதை பிரித்து எடுப்பாங்க, பியூர் கோல்டு. இப்போது நம்ம சுத்த பொண்ணாக விளங்கணும்னா நம்ம சுட்டு எரிக்கிறதுக்கு நம்மள என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை சுட்டு எரித்து என்னை சுத்த பொண்ணாக அப்போ தான் என்ன பண்ணணும், ஜொலிக்கும். ஆமாவா இல்லைன்னா தங்கத்தையே போடாத மாதிரியே பார்க்குறீங்களே, தங்கம் அப்படி தானே இருக்குது. சுட்டு எடுத்து அது அப்படி உருவாக்கின பிறகு தான் அதுதான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு வடிவம் கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் பொழுதோ, நம்மை கண்டிக்கும் பொழுதோ, நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது சில வழிகளை விட்டு அவர் ரொம்ப கஷ்டம்லாம் படுத்த மாட்டார். உங்களை மாறுன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணணும், மாறிடணும். அந்த வழி விட்டு வந்துடுன்னு சொல்லும்போது அங்கேருந்து வந்துடணும். அவருக்கு பிரியமானபடி அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழும் பொழுது, நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார் உங்களை பார்த்து, இவர்கள் விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. ரொம்ப ஸ்பெஷலு, நம்மளுக்காக விசேஷமானது அப்படின்னும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளுக்கு ஸ்பெஷல். அதாவது கெஸ்ட்டில் இருக்கிறாங்க, இப்போ கெஸ்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சாதாரணமான கெஸ்ட் இருக்கிறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க விஐபி கெஸ்ட்டுன்றாங்க, சில பேர் விவிஐபி கெஸ்ட் அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு நீங்கள் விசேஷித்தமானவர்கள். பறவைகள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் காக்கா குருவியாக பிறந்திருந்தா கூட நல்லா இருக்குமே. காக்கா குருவி கிட்ட போய் கேட்டால் சொல்லுவோம், மனுஷனாக பிறந்தா நல்லா இருக்குமே. இல்லை, நம்ம அப்படி தான் யோசிக்கிற சில சமயங்களில். இந்த இப்படி இருக்கிறதுக்கு நம்ம ஒரு காக்காவாக எங்கன்னா சுற்றின்னு நல்லா இருந்திருக்கலாம் பொழுது, கண்டதை சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கலாம் பொழுது. காக்கா கிட்ட போய் கேட்டால் தான் சொல்லுவோம் அது நிலம் என்னான்ட்டு.
அதனால் இந்த உலகத்தில் அவைகளெல்லாம் பார்க்கிலும் மனுஷனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்போ நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாருங்க? விசேஷித்தவர்கள். தேவதூதரிலும் சற்று சிறியவர்களாய் நம்மை உருவாக்கி நம் மீது அன்பு வைத்து தான் இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே இறங்கி வந்தார். அல்லேலூயா. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய மனம் திரும்புதலுக்காக ஒரே ஒரு காலம் பேரழிவு மக்கள் கண்டார்கள். நோவா காலத்தில் பெருவெள்ளத்தின் நிமித்தமாக பேரழிவு ஏற்பட்டது. அப்பொழுது யோனா அந்த நோவா ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்றோடைய குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த அழிவை கண்டு மனசாவப்பட்டு இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், இவங்கள அடிக்க மாட்டேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணி வானவில் வருது. அங்கே அதான் இனிமேல் ஜலத்தினால் உங்களுக்கு அழிவு இல்லைன்ற ஒரு உடன்படிக்கை கர்த்தர் பண்ணுறார். அதன் பிறகு இந்த வம்சம் விருத்தி அடைந்து மக்கள் கூட்டம் பெறுகிறது. மீண்டுமாய் மனிதர்கள் பாவத்தை செய்கிறாங்க, பாவம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புகிறார் பாருங்க. ராஜாக்களை ஏற்படுத்துகிறாரு, நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறாரு, தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துகிறாரு. இவ்வளோ பேரையும் வழி நடத்துகிறாங்க. ஆண்டவர் மக்களை, அவருடைய மக்களை வழி நடத்துறதுக்கு ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் இவர்களெல்லாம் ஏற்படுத்தி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை எழுப்பி ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு தீர்க்கதரிசி வராங்க. ஏசாயா தீர்க்கதரிசியை 3 ஏசாயா தீர்க்கதரிசி 1, ஏசாயா தீர்க்கதரிசி 2, ஏசாயா தீர்க்கதரிசி 3 ஏசாயா இருக்குது. இந்த பிரிவுகள் ஒரு மிகப்பெரிய சுருக்கமான ஒரு பைபிளாக இந்த பரிசுத்த வேதாகமாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. ஏசாயா, எரேமியா, தானியேல், ஓசியா, ஆமோஸ் இவங்கெல்லாம் யார்? இதெல்லாம் ஒரு சாப்டர் கிடையாது, அவங்கெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி. இவ்வளோ தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறாரு? தம்முடைய விசேஷமான மக்களை ரட்சிக்கும்படி, மீட்கும்படி அனுப்புகிறார். ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு தீர்க்கதரிசி அனுப்பி மக்களை எப்படியாவது அழிவிலிருந்து காப்பாற்றணும்னு தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அனுப்புகிற தீர்க்கதரிசியெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சொல்கிற தீர்க்க தரிசனத்தை சில சமயங்களில் கேட்டு மனம் திரும்புவாங்க. ஒரு கூட்டம் மனம் திரும்பும், ஒரு கூட்டம் அதை பரியாசம் பண்ணும், ஒரு கூட்டம் அதை என்ன பண்ணும், நெக்லெக்ட் பண்ணும். சரி, வந்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து இன்னொரு தீர்க்கதரிசி. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு தீர்க்கதரிசியை வைத்து கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் ஒரு பேப்பர் இருக்குது பாருங்கள், எம்டி பேப்பரு. அந்த ஒரு பேப்பருடைய வரலாறு 400 ஆண்டுகள். எத்தனை வருஷம்? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலங்கள் 400 வருஷம். அந்த 400 வருஷத்துக்கு பெயர் இருண்ட காலம் என்று சொல்லப்பட்டது. என்ன காலம்? ஏன் தெரியுமா இருண்ட காலம்? ஒரு குடும்பத்தில் ஒரு தலைமை இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு என்ன சொல்லுவாங்க? குடும்பமே இருண்டு பாழாகி போச்சுன்னு பாருங்க. அது மாதிரி இந்த 400 ஆண்டு எந்த ராஜாக்களோ வழிநடத்துதலோ நியாயாதிபதிகளோ தீர்க்கதரிசிகளோ கிடையாது. ஆகவே அந்த 400 வருடங்கள் இருண்ட காலமாய் அழைக்கப்பட்டது. இந்த 400 வருஷத்துக்கு அப்புறமா கர்த்தர் திரும்ப மனம் இறங்குறார். இவங்களுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், இவங்க மனம் திரும்ப மாட்டுறாங்க, நம்மளே நேராக போயிடலாம் இல்லை? சில நேரத்தில் சொல்லி சொல்லி பார்த்துட்டு பாஸ்ட் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவார். இதுங்களை கூப்பிட்டு பார்த்தோம், வரவே இல்லை. இன்றைக்கி சாயந்தரம் யூத் மீட்டிங்கு, அதுதான் பிளான் பண்ணிக்கிறேனே. வரல அப்படின்னா நம்ம நேராக கிளம்பி போயிட வேண்டியது தான். ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். வராத சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு? இவங்க மனம் மாறாத சூழ்நிலையில் பரலோகத்தை விட்டு ஆண்டவர் இந்த உலகத்தில் மனித சாயலாய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் தெரியுமா? நம்ம விசேஷித்த மாணவர்கள், நம்ம அழிஞ்சிடக்கூடாது இல்லை, நம்ம காப்பாற்றப்படணும் இல்லை, பாவ சேற்றிலே மூழ்கி அமிழ்ந்திடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து
நமக்குரிய எல்லா சுவாபங்களும் அவருக்கும் உண்டு. ஆனால் அவர் பரிசுத்தம் உள்ளவராய், பார்வையிலும் செய்கையிலும் நடத்தையிலும் உண்மையும் பரிசுத்தமும் நியாயமும் நீதியும் நிறைந்த தெய்வமாய் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். தெய்வ தன்மையை வெளிப்படுத்தாமல் மனிதனாகவே இருந்து அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறதை போல நமக்கு ஒரு முன்மாதிரி அவர் வைத்தார். அப்போ நமக்கு கஷ்டம் வரணும் போது நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணுன்றதுக்காகத்தான் பிதாவாகி கடவுள் தான் குமாரனாக அந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. நல்லா சொன்னீங்க போங்க. அல்லேலூயா கூட சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. கை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், பிதாவாகிய தெய்வம் குமாரனாக அந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வந்ததுக்கான நோக்கம் என்னது? நான் விசேஷித்தமானவன், என்னை ரட்சிக்கும்படி ஒரு தனிப்பட்ட நபருக்காக தான் கர்த்தர் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காகவும், இதுவரைக்கும் பிறந்திருக்கிற குழந்தைங்க, இனிமேலும் பிறக்க போகிற குழந்தைங்க, இதுவரைக்கும் மரித்தவர்கள், இனிமேல் மரிக்க போகிற எல்லாருக்காகவும் ஒரே தெய்வம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அந்த கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரணம், எந்த அளவுக்கு நம்ம ஸ்பெஷல் அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம விசேஷித்தமானவர்கள். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நீங்கள் நேசிக்கிற ஒருத்தர், நீங்கள் பார்க்காத ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்க, உங்களை தெரியாத ஒருத்தர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். பார்த்ததில்லை, ஆனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னும்போது, அந்த நேசிக்கக்கூடிய பர்சன் திடீர்னு உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? சரி, உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மோகன் சிலாசிரஸ் ஐயா இருக்கிறார். நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு சபை, ஒரு ஊழியக்காரர், நம்ம டிவியில் பார்க்குறோம், ரொம்ப அவரை நேசிக்கிறோம். அவர் திடீர்னு கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் லஞ்சுக்கு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, இவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா? நம்ம போய் 10 பேர்கிட்ட போயிட்டு ஏதோ எதிர் வீட்டுக்கு சும்மா ஏதோ போகிற மாதிரிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்துட மாட்டோம் தெருவுக்கு. அது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இதுதான் இந்த உலகத்தில் எப்படின்னும் போது, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை நேசிச்சதுனால, என்னை மீது அன்பு செலுத்ததுனால, அவருடைய பார்வைக்கு நான் விசேஷமானவனாக தெரிஞ்சதுனால பரலோகத்தை விட்டு இந்த உலகத்துக்கு ஓடி வந்தார் என் மீது ஆசையா. அல்லேலூயா. உலகத்தில் நம்ம நேசிக்கிறவங்க ஒருத்தர் வந்துட்டாவே நம்மளுக்குள்ள கை கால் தலைக்கால் புரியாமல் ஆடுறோம். ஆனால் ஆண்டவரே நம்மளை நேசிச்சதுனால தான், நம்மளை விரும்பினதுனால தான், நம்ம அவருக்கு தேவைன்றதுனால தான் கர்த்தர் என்ன பண்ணார்? பரலோகத்தை விட்டு இந்த உலகத்துக்கு மனித சாயலாய் வந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். என்றால் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் தான். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நம்மளாம் ஸ்பெஷலாக இல்லையா? எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்க. எனக்காக வந்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எனக்கு உங்கள் தனிப்பட்ட உங்கள் ஒருத்தருக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. எல்லா மக்களையும் அந்த சுவாபம் நம்மளுக்குள்ளே இருக்கும். அப்படின்னா நம்ம விசேஷித்தமானவர்கள் அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்கும். அதனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணலாம்? மீட்பின் பாதையில் நடத்த முடியும். அதனால் இந்த நெமிலி ரட்சிப்பு யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. உங்களை நம்பி கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஜபத்தோடு கூட அவருடைய ஊழியத்தில் உண்மையாக ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். கடைசியாக ஆண்டவர் உங்களை எப்படி, நீங்கள் யார் தெரியுமா அப்படின்னு ரெண்டு சொல்லிட்டார். ஒன்று எப்படி பார்த்துருக்கிறாரு? கிறிஸ்துவை உடையவர்களாக பார்த்தார். 2வது விசேஷித்தமானவர்களாக பார்த்துருக்கிறார். 3வது நீங்கள் யார் தெரியுமா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம யாருங்க? தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள்.
சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் தேவனுடைய ஆலயம்? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த சரீரத்தை பலவிதமான பாவத்துக்கு உட்படுத்தி இந்த சரீரமாகிய தேவ ஆலயத்தை நான் கெடுத்தால் நானும் கெட்டு போகிறேன், என் வாழ்க்கையும் கெட்டு போகிறது. ஆமாவா இல்லையா? தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் கர்த்தர் என்னை அப்படி பார்த்து வச்சிருக்கிறாரு. நீங்களே ஒரு வீடு கட்டணுன்னா ஆசையாக பார்த்து பார்த்து சூப்பராக இங்கே ஜன்னல் வச்சா காற்று வரும், இங்கே ஏசி போட்டால் நல்லா ரூமுக்கு காற்று வரும். யோசிக்கிறோமா இல்லையா? ஒரு போர்ட்டிகோ வைக்கணும், அங்கே நின்று வேடிக்கை பார்த்தா எல்லாம் நல்லா தெரியும். இங்கே போர்ட்டிகோ வைக்கணும். நம்ம பார்த்து பார்த்து கட்டுறோமே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய பண்ணை தேவனுடைய மாளிகைனா அப்போ உங்களுடைய சரீரத்தில் உங்களை விட உங்கள் சரீரத்து மேலே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறது யார்? ஆண்டவர் தான். இப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய சரீரமாகிய இந்த தேவ ஆலயத்தை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் திரும்ப வரும் பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சரீரத்தை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். எத்தனை கீறினுக்கிறோமோ அவ்வளவும் கணக்கு கொடுக்கணும். நம்ம யாருக்காக கீறிக்கிறோம் கையெல்லாம்? நம்ம நேசிக்கிறவங்களுக்காக, நம்ம நண்பர்களுக்காக, நம்ம தோழிகளுக்காக. கையில் எத்தனை கோடோ அத்தனைக்கும் ஒவ்வொரு என்னென்ன கோடுன்னு அவர் கேட்பார். கண்டிப்பாக ஏன் கை இந்த மாதிரி அர்த்தனை வச்சுன்னுக்கிறிய, என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்பார். நான் உன்னை நல்லா தானே படித்தேன், நீ என்ன கையில் இத்தனை கோடு போட்டுனுக்கிறிய அப்படின்னு கேட்பார். இங்கே கோடு போட்டாலும் கேட்பார். கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் உன்னை அழகாக பச்சனைப்பா, என்னப்பா கையில் நம்ம பச்சை குத்தி நிற்கிறேன், இன்னத்துக்கு இது குத்தி நிற்கிறேன்னு கேட்பார். நல்லா ரட்சிக்கப்படத்துக்கு முன்னாடி, ஓ அப்போ உனக்கு இப்போ தெரியாதப்போ பண்ணிட்டியா, ஓகே. இப்போ கிறிஸ்தவனா தெரிஞ்சுக்கிட்டே ஆண்டவருக்குள்ளாக வந்து ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற நம்மளே ஆர்வ கோளாறுல அப்பா அம்மா பேர் பச்சை குத்திக்குதுன்னா அதில் தான் அன்பு காட்டுவியா? அம்மா ஐ லவ் யூன்னு போட்டால் அம்மா மேலே அன்பாக்குறேன், நீ அந்த கையில் தான் போட்டு அடிக்க போறிய. பச்சை குத்துற பிள்ளைங்களை நம்பாதீங்கம்மா. பச்சை குத்தின வர பிள்ளைங்களை பார்த்து, ஐயோ என் பிள்ளை பாரு என்ன அழகாக போட்டுங்கிறது என் பேரை, சும்மா அவர் வேறு ஏதோ கெத்துக்கு போட்டுக்கிறாரு. சர்ச்சுக்கு வரணும், இந்த சரீரத்துக்கு குறித்து சின்ன கீரல் எல்லாத்துக்குமே நம்ம கணக்கு கொடுக்கணுங்க. எத்தனை முறை இந்த பாவத்துக்கு நம்ம இந்த சரீரத்தை அடிமைப்படுத்துகிறோமோ ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். இது தேவனுடைய ஆலயம் இல்லை. இப்போ ஆண்டவர் வாசம் பண்ணணும்னா இந்த தேவ ஆலயத்தை நான் எப்படி வச்சுருக்கணும்? நல்ல துதியோடு ஜபத்தோடு. அதுக்கு தான் கோயிலுக்கு வாங்கன்றது, அதுக்கு தான் சபைக்கு வாங்க, அதுக்கு தான் வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே போக 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 போக. இங்கே பாருங்கள், ஒரு மேஜிக் காட்டினாங்க பாஸ்டர் அம்மா இந்த இதுக்கு விபிஎஸ்ல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிறமான தண்ணியில் ஒரு ஒயிட்டு கலரு பரிசுத்தமாக ஆண்டவருடைய ரத்தம் ஊற்றப்பட அது உள்ளே எவ்வளோ மிங்கிள் ஆகுதோ அவ்வளவும் என்ன ஆகுது? அந்த ரெட்டு கலர் இருக்கிறது பியூர் ஒயிட்டாக மாறிடுது. இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை, ஒருவேளை நம்ம கரைப்பட்டிருக்கலாம், பாவம் நம்மளுக்குள்ளே இருக்கலாம், தேவன் தங்குவதற்கு ஏதுவாக இல்லாமல் நம்முடைய சரீரம் இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள போக 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 எனக்குள்ள இருக்கிற எல்லா அசிங்கங்களும் அகங்காரங்களும் வெளியே வந்துடும். அழுக்கு தண்ணி ஒரு 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 டப்பில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதில் நீங்கள் நல்ல தண்ணி நீங்கள் நல்ல தண்ணியை திறந்து விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த தண்ணியெல்லாம் எவ்வளோ ஃபோர்ஸாக அந்த தண்ணி உள்ளே போதோ எல்லா தண்ணியும் வெளியே வந்து இந்த புது தண்ணி அதில் என்ன பண்ணும்? ஃபில் ஆகும் இல்லைங்களா? அது ரொம்ப பியூராக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பாருங்கள், அது போல தான் நமக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை போக 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 கர்த்தருடைய வார்த்தையினை புடமிட நான் எப்படிப்பட்டவனா மாறுறேன்? ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படையாய் என்னுடைய இருதயம் ரொம்ப சுத்தமாக மாறிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி தான் எதிர்பார்க்குறார். உங்கள் இருதயம் எப்படி இருக்கணுமா? டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க என் ஹார்ட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுங்க? சொல்லுங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா? உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாருல்ல. தேவனுடைய ஆலயமாக இருக்குதுல்ல, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குதுல்ல, தேவனுடைய பண்ணையாய் தேவனுடைய மாளிகையாக இந்த சரீரம் இருக்குதுன்னா இந்த சரீரத்தை குறித்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நான் கணக்கு கொடுக்கும் பொழுது தைரியமாக சொல்லுவேன், நீங்கள் கொடுத்த இந்த சரீரத்தை இந்த தேவாலயத்துக்கு சரியான நேரத்துக்கு சோறு போடுவேன்,
நான் உங்களுக்கு சரியான நேரத்தில் சோறு போட்டுடலாம். சரியான நேரத்துக்கு என்ன பண்ணும்? ஆகாரம் உண்டாகும். சில பேர் சாப்பிடாம இருந்தே வியாதி வர வச்சுக்கிறோம்ல, அதுக்கு கூட கடவுளுக்கு என்ன பண்ணணும்? கணக்கு கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் பாருங்களேன். இந்த உலகத்தில் விளம்பரப்படுத்தப்படுகிற எந்த ஒரு காரியமும் அந்த விளம்பரத்தில் இருக்கிறது போல இருக்காது. ஆனால் விளம்பரத்தை நம்பி வாங்கி போட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்ட பல பேர் உண்டு. ஆமாவா இல்லையா? நீங்கள் இயற்கையாகவே கர்த்தர் உங்களை எப்படி படைச்சிருக்கிறாரு? அழகாக படைச்சிருக்கிறார். நீங்கள் ரொம்ப அழகாக உங்களை விசேஷித்தமானவர்களாய் அழகுள்ளவர்களாய் நீங்கள் தேவனுடைய ஆலயம்னா உங்களை பர்ஃபெக்டாக வச்சிருக்கிறாரு. நீங்கள் போய் என்ன பண்ணக்கூடாது? எக்ஸ்ட்ரா அழகுபடுத்திக்கிறேன்ட்டு வாரி பூசின்னு வந்துடக்கூடாது. நிறைய விஷயம் இருக்குதுங்க. சில பேர் பார்த்தாங்கன்னா, சில பேர் மூக்கும் குத்த மாட்டாங்க, காதும் குத்த மாட்டாங்க, அது அவங்களுடைய விருப்பம். சில பேர் குத்திக்குவாங்க. சில பேர் இங்கே ஒரு மூக்குத்தி இங்கே ஒரு மூக்குத்தி. பார்த்துக்கிறீங்களா? அவங்கள பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஒரு மூக்குத்தி இங்கே ஒரு மூக்குத்தி, காது கூட இங்கே 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 ஸ்டார்ட் ஆகி கொப்பு காதான். இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸ்டார் ஸ்டாராக எரிஞ்சுனே இருக்குது. ஸ்டார் ஸ்டாராக எரிஞ்சுன்னு அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி. அதுக்கு பேர் நம்ம சொல்கிறாங்களே, என்னது அது பேர்? மாட்டல். இங்கேருந்து இது வரைக்கும் வரும். இதெல்லாம் அறந்து ஊந்துடக்கூடாதுன்னு இங்கே ஒன்று தொங்கிட்டு இருக்குது. இவ்வளோ ஒரு அழகுப்படுத்திக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு அழகு பார்த்ததுக்காக அது போடுறாங்கன்னு வச்சுங்க, இல்லை சேர்த்து வைக்கிறதுக்கு போடுறாங்களோ பார்த்தா அழகாகவே இல்லை, அகங்கோலமாக இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. அதுங்களாம் பார்த்தீங்கன்னா வலியமாக சில பேர்லாம் போட்டுக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்கள நேச்சராக நீங்கள் எது வந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் நேச்சராக பாருங்கள், கரெக்டாக இருப்பாங்க. அப்போ கர்த்தர் உங்களை உங்கள் சரீரத்துக்கான ஒரு கணக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்ம எத்தனை இந்த சரீரத்தை காயப்படுத்துகிறோமோ, எத்தனை இந்த சரீரத்தை அவமானப்படுத்துகிறோமோ, நம்மளே தான் என்ன பண்ணிக்கிறோம்? உங்களை யாரும் வெளியிலேருந்து அசிங்கப்படுத்தலை, நம்மளே தான் என்ன பண்ணிக்கிறோம்? அசிங்கப்படுத்திக்கிறோம். இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயம், அவர் சொல்கிறாரு, தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறது. இந்த சரீரத்தை நான் பாதுகாத்தேன்னா உண்மையாகவே கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? என்னை ஆசீர்வதிக்க போகிறார். அப்போ நீங்கள் யாருன்னு தெரியுமா அப்படின்றதுக்கு கர்த்தர் ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் யார்? கிறிஸ்துவின் உடையவர்கள், விசேஷித்தமானவர்கள், தேவனுடைய பண்ணையும் மாளிகையும் ஆலயமாக இருக்கிறீர்கள். இதெல்லாம் அவருடைய பார்வையில் உங்களை அப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவர் பார்வையில் வச்சிருக்கிறாருன்னா நம்ம அப்படியே இருக்கத்தான் நம்மளுக்கு நல்லது. அந்த இடத்த விட்டு இறங்கி வந்தால் அது நம்மளுக்கு நல்லதா? நல்லதாங்க? இல்லை. அவர் என்னை வச்சிருக்கிற அந்த ஸ்தானத்திலே நான் இருக்கும் பொழுது தான் இன்னும் மேலான ஆசீர்வாதங்களையும் உயரங்களையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் இது வரைக்கும் நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்களுக்கு இருந்துக்கலாம். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் யாருன்ட்டு. அதனால் உங்களுக்குள்ள இருக்கிற கவலை கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு நான் கர்த்தருக்குரியவன், இல்லை கிறிஸ்துவை உடையவன், நான் விசேஷித்தமானவன், நான் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். இப்போ முழுமையாக நம்ம யாருக்குரியவர்கள்? ஆண்டவருக்குரியவர்கள். நீங்கள் என்றைக்குமே ஆண்டவருக்குரியவர்களாக மாத்திரம் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை உயர்வை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.